Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 4th chapter exercise 4.2 7th sum பார்க்கலாம். In figure DE is parallel to BC and CD is parallel to EF. Prove that AD square equal to AB into AF. இதில் வந்து DE வந்து parallel to BC and CD is parallel to EF. இதில் AD square equal to AB into AF னு proof பண்ண சொல்கிறாங்க. In triangle ABC, DE is parallel to BC. இது DE, இது BCக்கு parallel இருக்கு. So, AD by DB equal to AE by EC. இது first equation வச்சுக்கலாம். In triangle ADC, இந்த சின்ன triangle. இதில் CD is parallel to EF. அப்போ by BPT theorem, AF by FD equal to AE by EC. இந்த second equation வச்சுக்கலாம். From 1 and 2 AD by first equation வந்து AD by DB equal to AE by AC. இந்த second equation AF by FD equal to AE by EC. இப்போ இதுலேயும் AE by EC இருக்குது, இதுலேயும் AE by EC இருக்குது. அப்போ AF by FDங்கிறது AE by FCக்கு ஈக்குவல்னா இங்கே AD by DBயும் AE by FC. அப்போது இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். AD by DB equal to AF by FD. இப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் இப்போ எடுத்தோம்னா DB by AD equal to DB by AD equal to FD by AF. இப்போ ஆடிங் 1 on both sides. 1 வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, DB by AD plus 1 FD by AF plus 1. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா DB ப்ளஸ் AD பை ADன்னு வரும். இது FD ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணால் AF பை AFன்னு வரும். அப்போது இது வந்து AB பை AD இங்கே தனித்தனியாக எடுத்தோம்னா இங்கே இந்த DB ப்ளஸ் ADங்கிறது வந்து AB பாருங்க, DB ப்ளஸ் ADங்கிறது வந்து AD. சாரி, DBங்கிறது வந்து DB ப்ளஸ் AD வந்து AB, DB ப்ளஸ் ADங்கிறது AB. அதே மாதிரி FD இங்கே FD ப்ளஸ் AFங்கிறது AD இது. அப்போ AB பை AD ஈக்குவல் டு AD பை AF. அப்போ AB இன்ட்டு AF கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா AB இன்ட்டு AF equal to AD into AD. அப்போ AD square equal to AB into AF. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸுமே பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் போடுறோம். அதே மாதிரி தான் எல்லா சம்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும், போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவே வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து டிஇ வந்து parallel to BC கொடுத்துக்கிறாங்க பை பிபிடி தியரம். இங்கே AD by AB இப்படி எடுத்தோம் இல்லைங்களா, இதில் வந்து இப்படியும் போடலாம் பாருங்கள். AD by AB equal to AE by AC இப்படியும் போடலாம் AC. அதே மாதிரி இந்த பாருங்கள், AD by AB equal to AE by AC இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் ADC, இந்த ADC இந்த ட்ரையாங்கிளில் இது எப்படி எடுக்கலாம்னா பாருங்கள், AF by AD equal to AE by AC இது செகண்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃப்ரம் 1 and 2 இதுலேயும் AE by AC இருக்குது, இதுலேயும் AE by AC இருக்குது. அப்போ இதுவும் ஈக்குவல்னு தான் அர்த்தம். அப்போ AD by AB equal to AD by AB equal to AF by AD. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா AD ஸ்கொயர் equal to AB into AF. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சம், ஈஸியான சம், போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை.